Question number 5. Find the quotient and remainder for the following using synthetic division அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்குரிய சொல்யூஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தொகுமுறை வகுத்தல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிந்தட்டிக் டிவிஷன்னா இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம சிந்தட்டிக் டிவிஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன வேல்யூ இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட் லைனில் நம்ம அப்படி எழுதுகிறோம். ஸோ அப்படி பார்த்தா எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே -7 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ 1 1 -7 -3. ஸோ இங்கே எக்ஸ் -3ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 -3 இருக்குது 3யா. ஸோ இந்த இடத்துல 3 தான் போடணும், +3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போயுமே இனிஷியலாக நான் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே நான் 0 போடுறேன். 1 - 0 1. ஸோ இதையும் இந்த வேல்யூவே கிடைச்ச ஆன்சரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணுற ஆன்சரை நான் இங்கே போடுறேன். புரியுதுங்களா? ஸோ 1 × 3 3. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு வரும். ஸோ 3 + 1 4. இங்கே மைனஸ்ன்னு சொல்லிட்டேன், இங்கேயும் ஆட் தான் நம்ம பண்ணுறோம், தெரியாமல் மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 3 + 1 4. ஸோ 4 × 3 12. ஸோ அதுதான் நான் இங்கே போடுறேன். ஸோ 12 - 7. இது ரெண்டே மைனஸ் பண்ண எனக்கு கிடைக்கும் 5 கிடைக்கும். ஸோ 5 × 3 15. ஸோ 15 - 3 12. ஸோ என்னோட கோஷன்ட் என்ன, இதுதான் என்னோட கோஷன்ட்டு, இதுதான் என்னோட ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் 12. இங்கே வந்து நான் எக்ஸு ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, இது வந்து ஹோல் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு 1x ஸ்கொயர்டு 4x + 5. இதுதான் என்னோட கோஷன்ட். ஸோ அதுதான் இருக்குது. கோஷன்ட் ஈக்குவல் டு 1x ஸ்கொயர்ட் + 4x + 5. ரிமைண்டர் வந்து 12. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, முன்னாடி இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது, -4 இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஓகேங்களா? ஸோ இங்கே -2ஆல் தான் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ -2 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 0 போடுறேன். 1ல் 0 போச்சு, 1 0 ஆட் பண்ணால் 1. ஸோ 1 × -2 -2. -2 + 2 போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ 0 × -2 0. -1ல் 0 போச்சுன்னா -1. ரெண்டே ஆட் பண்ணால் -1 தான். ஸோ -1 × 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 2 2. ஸோ -4 + 2 வந்து -2. ஸோ என்னோட ரிமைண்டர் வந்து இதுதான், என்னோட கோஷன்ட் வந்து இதுதான். ஸோ 1x ஸ்கொயர் + 0x - 1. இது என்னோட கோஷன்ட்டு. இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் -1ன்னு எழுதலாம். இங்கே 0 தானே இருக்குது, ஸோ நோ வேல்யூ. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதலாம். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ரிமைண்டர் வந்து -2. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம், இது லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 8x⁴ - 2x ஸ்கொயர் + 6x + 5 டிவைடட் பை 4x + 1ன்னு இருக்குது. ஸோ 4x + 1 ஈக்குவல் டு 0 எடுத்துகிட்டா எக்ஸ் ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். இதெல்லாம் நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்குது, 8 -2 6 + 5. இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே 4 இருக்குது, 3க்கு வந்து வேல்யூ இல்லை, அந்த இடத்துல நான் 0ன்னு கண்டிப்பாக போடணும், போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ 4க்கு அடுத்து 3 இருக்குது, அதுக்கு வேல்யூ இல்லை, ஸோ 0ன்னு போட்டிருக்கேன். இனிஷியலாக எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 0 போட்டு 8 0 ஆட் பண்ணால் 0. ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 8 டிவைடட் பை 4 கிடைக்கும். ஸோ 4னா 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ -2 இங்கே வரும். புரியுதுங்களா? ரஃப் ஒர்க்கில் வேணால் நான் இது ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 8 × -1/4. ஸோ -8 டிவைடட் பை 4. ஸோ 2 கிடைக்குமா, என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ அந்த -2 தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதே ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -2 தான் வரும். ஸோ இதே அகெயின் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -2 × -1/4 வருமா. ஸோ 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2.
1/2 வருமா? ஸோ அந்த 1/2 தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் -3/2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு -3/2 இன்ட்டு -1/4. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 8. ஸோ 3/8 வரும். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 51/8 வரும். 51/8 இன்ட்டு -1/4. ஸோ அதை ரெண்டையும் நான் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 51 -51/32 கிடைக்கும். ஸோ 32 வருமா? ஸோ இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண எனக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? +5 -51/32. இது ரெண்டையும் இது பண்ணால் 109/32 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட ரிமைண்டர். என்னோட கோஷன்ட் என்ன? 8x³ -2x² -3/2x + 51/8. இதுதான் என்னோட கோஷன்ட். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ரிமைண்டர் வந்து 109/32. இதுதான் என்னோட ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் என்னோட ஆன்சர்.